நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 108 திவ்ய தேச வைபவங்கள். அதில் இன்னைக்கு நம்முடைய கணக்கு பிரகாரம் 77வது திவ்ய தேசம் திருத்தங்கா. இந்த திருத்தங்கா என்ற திவ்ய தேசம் சின்ன காஞ்சிபுரத்திலே அமைந்திருக்கிறது. விளக்கொளி பெருமாள் கோவில் என்று அழைக்கக்கூடியதாக. விளக்கொளி பெருமாள் கோவில் என்று அழைக்கக்கூடிய இந்த சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்கா என்ற திவ்ய தேசம் அட்டைய பெருமாள் போன வாரம் பார்த்தோம். அட்டபுயக்கரன் பெருமாளுடைய சந்நிதிக்கு வெகு அருகாமையிலே ஒரு அரௌண்ட் 1/2 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், அதுக்கு பக்கத்திலே இருக்குது. வரதராஜ பெருமாள் சந்நிதிக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பெருமாள் தீபப்பிரகாசர், விளக்கொடி பெருமாள் என்று அழைக்கக்கூடியவர், திவ்ய பிரகாசர் என்றும் சொல்லக்கூடியவர். மேற்கு நோக்கிய நின்ற திருக்கோலம், தாயார் மரகதவல்லி தாயார், தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம், விமானம் ஸ்ரீகர விமானம், பிரத்யக்ஷம் சரஸ்வதிக்கும் மற்றவர்களுக்கும் பிரத்யக்ஷம். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு விதேசம். வைகானச ஆகமத்தை அடியொற்றி வரக்கூடிய திவ்யதேசம். விளக்கொளி பெருமாள் அப்படின்னு சேவை நம்மளுக்கு சில இந்த 3 ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் ஞாபகம் வரலாம். வையம் தகழியாக என்று ஒரு ஆழ்வார் ஆரம்பிப்பார். இன்னொரு ஆழ்வார் அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக அப்படின்னு ஆரம்பிப்பார். இன்னொரு ஆழ்வார் அந்த திருக்கோயிலூரிலே இடைக்கழியிலே 3 பேர், அதாவது அந்த மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒருத்தர் சரி இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்தாராம். அவருடைய அசதியின் காரணமாக படுக்கலாம் அப்படின்னு படுத்தாராம். அந்த இடத்துல ஒருத்தர் படுக்கக்கூடிய இடம்தான் இருந்துதான். அதாவது அந்த படுத்தவர் இன்னொருத்தர் யாரோ வந்தவுடனே இவர் ஏந்து உட்கார்ந்தார். இருவர் அமரலாம் அப்படின்னு 2 பேரும் உட்கார்ந்துருக்கா. அப்போ 3ஆவதா இன்னொருத்தர் வரார். அப்போ வேற வழியே இல்லை, 3 பேர் நிற்கக்கூடிய இடம். 3 பேர் நிற்கலாம், அல்லது 2 அமரலாம், ஒருத்தர் படுக்கலாம். இவ்வளோதான் அந்த இடம். ஸோ 3ஆவதாக ஒருத்தர் வந்த உடனே 3 ஆழ்வார்களும் நின்றுட்டு இருக்கலாம். இந்த சமயத்தில் வெளியிலேருந்து இன்னொருத்தர் வந்துடுறார். இவாளுக்கு நெருக்கிறது மட்டும்தான் தெரியுது, யாரோ நெருக்கிறான்னு தெரியுது, ஆனால் யாருன்னு தெரியல. அந்த யாருன்னு கண்டுபிடிச்ச உடனே பாட ஆரம்பிக்கிறா, அது பெருமாள் தான் அப்படின்னு. பொய்கையாழ்வார் ஆரம்பிக்கிறார், வையம் தகழியாய் அப்படின்னு. அதாவது அந்த விளக்கொளி அப்படிங்கிறதுக்கு அந்த ஒளியை பிரதானமாக கொண்டு இந்த பாசுரங்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டன அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. அதாவது முதல்ல அவர் வையம் தகழியாய் என்றார். அடுத்தது அதே பொருள்பட அன்பே தகழியாயின்னு 2வது ஆழ்வார் பாடுறார், பூதத்தாழ்வார். இவர் பார்க்கிறார், ஞான சுடர் விளக்கு அவர் ஏற்றிட்டார். அப்போ ஏற்றின உடனே அந்த விளக்கில் வெளிச்சம் தெரியணும் இல்லையா, அந்த வெளிச்சத்திலே நான் கண்டு கொண்டேன் அப்படின்னாராம். அதுதான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு 3வது ஆழ்வார் ஆரம்பிச்சுடுறாராம். அந்த மாதிரி ஞான சுடர் விளக்கை ஏற்றியதாக இந்த இடத்திலே ஒரு ஞான சுடர் விளக்கை ஏற்றி வைத்தார் பெருமாள் அப்படின்னா அந்த அந்த இடமாக விளங்கக்கூடியது, இதன் அருகாமையில் இருக்கக்கூடியது திரு புல் தூய புல் என்று விளங்கக்கூடிய முன் இவ்வுலகேழும் இருள் மண்டி உள்ள முனிவனொடு தான் அவரும் திசைப்ப வந்து பன்னுகலை 4 வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளிய எம் பரமன் அப்படின்னு பெரிய திருமணி சாதிக்கிறதா. அதாவது பரிமுக பெருமானாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் அவதார நோக்கத்தை விளக்கிறார். இதில் ஹயக்ரீவ பெருமான் அப்படின்னு ஒன்னே அது அதே மாதிரி நம்ம திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசுரத்தை பார்க்குறோம். அந்த பாசுரம் தான் பின்னாடி சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த உலகத்திலே அவதாரம் பண்ண போறார் அப்படிங்கிறதுக்கு
உதாரணமாக விளங்கிய பாசுரம். விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் திருமாலை வெக்காவில் பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வழங்கினாளே. அதாவது பெருமாள் திருத்தன்காவில் எப்படி இருக்கானாம், மரகதமா இருக்கானாம். விளக்கொளியை மரதகத்தை, விளக்கொளியை திருத்தன்காவில் மரகதத்தை, அதேதான் தாயாருடைய திருநாமம் மரகதவல்லி அப்படின்னு தான். அதனால மரகதவல்லி தாயாராக கொண்டாடப்படுகிறார். மரகதம் என்றது பெருமாளுக்கும், திருத்தன்காலில் மரகதம். அந்த நம்ம சில இடங்களில் அந்த ஊரை சேர்த்து சொல்கிறது உண்டு. திருநெல்வேலின்னா அல்வா, மணப்பாறை மாடு அப்படின்னு. அந்த மாதிரி திருத்தன்கால மரகதம் அப்படின்னு ஆழ்வார் பிரசித்தி பண்ணிருக்கார் அப்படிங்கிறார் வியாக்கியான கர்த்தாக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வழக்கொழியில மரகதமாக விளங்கக்கூடியவன், எடுத்துக்காட்டாக பேரழகுடன் விளங்கக்கூடியவன் எம் பெருமான் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லச்சு. இந்த ஆழ்வார் மரகதம் என்ற வார்த்தையை போட்டு சொல்றார். அதே தான் தாயாருக்கும் ஆகி வந்தது அப்படின்னு பின்னாடி வந்தவன் சாதிக்கிறாத. இப்படி இந்த மரகதம் என்ற சொல் தாயாருக்கும் ஆகி வந்தது அப்படின்னா, இந்த இடமே யாருக்காக ஆகி வந்தது அப்படிங்கிறத பின்னாடி வேதாந்த தேசிகர் என்பவர் அவதாரம் செய்ய போறார் அப்படிங்கிறது இந்த பாட்டிலே ஆகி வந்ததாக குறிப்பிடுகிறார். இது வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருக. இந்த ஒரே ஒரு பாசனமே கிட்டத்தட்ட வியாக்கியான கர்த்தாக்கெல்லாம் 2 மணி நேரம் விளக்கம் சொல்வாய். அவர் வேதாந்த தேசிகனுக்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு ஒப்புமையை விளக்கி, அதாவது வேதாந்த தேசிகனுடைய இப்போ முதல் ஒப்புமை பார்த்தோம். இந்த இடத்துல அவர் பரிமுகனாக அவதாரம் பண்ணிருக்கார் அப்படின்னு. அந்த பரிமுகனாக அவதாரம் பண்ணினவர் யாரு? பரிமுகனாக வேதாந்த தேசிகனை இங்கிருந்து தன்னுடைய மாமாவின் மூலியமாக திரு அகீந்திரபுரத்திற்கு வர செய்து, மாமா முதல்ல என்ன சொல்றார் தேசிகனுக்கு? வேங்கடநாதனுக்கு வெறும் கருட மந்திரத்தை தான் உபதேசம் பண்றார். அந்த கருட மந்திரத்தை உபதேசம் பெற்று வேங்கடநாதன் திரு அகீந்திரபுரம் சென்று இந்த மரத்தின் அடியிலே, அஸ்வத்த மரத்தின் அடியிலே அந்த கருட மந்திரத்தை உச்சாடனம் செய்து கருடனை பிரத்யக்ஷமாக பார்க்கிறார். கருடன் பிரத்யக்ஷமாகி கருடன் வைனதேயன் ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசிக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஹயக்ரீவனையே அவருக்கு பரிசாகவும் அளிக்கிறார். அதையே மனதில் இருத்தி ஹயக்ரீவ மந்திரத்தை உச்சாடனம் செய்து ஹயக்ரீவனையே எதிரில் பெற்று தேசிகன் பல ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்கார். அதில் நம்ம ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் ரொம்ப விசேஷமானது. ஹயக்ரீவனை பார்த்த உடனே பாடுற முதல் ஸ்தோத்திரமாக விளங்கக்கூடியது. ஒவ்வொரு இதுலேயும் எல்லாரும் சொல்லக்கூடிய முதல் ஸ்தோத்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். அதனால தான் பரிமுகனுக்கும் தேசிகனுக்கும் உள்ள ஒற்றுமை, அந்த தேசிகனுக்கும் திருத்தன்காவிற்கும் உள்ள ஒற்றுமை, மரகதத்திற்கும் தேசிகனுக்கும் உள்ள ஒற்றுமை. விளக்காக இருந்து அப்படின்னா விளக்கொளியை மரதகத்தை, அந்த விளக்கு ஒளியை இந்த உலகத்திற்கெல்லாம் ஞான விளக்கு ஏற்றினார் அப்படின்னு ஞான பிரகாசமாக. அதாவது ஆழ்வார்கள் 3 ஆழ்வார்கள் ஞான விளக்கேற்றினார்ல, ஞான சுடர் விளக்கேற்றி அப்படின்னு. இந்த உலகம் அப்பப்போ இப்பெல்லாம் சில பேர் இருக்கா பாருங்க, பைத்தியகாரத்தனமா உலகண்டு சுப்பிரமணியர் வேற, முருகன் வேற, விஷ்ணு வேற, ராமன் வேற, இது வேற அவதாரம். திருமால் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற வேற, ராமன் எங்கேயோ இருக்க, சிவன் வேற, ருத்ரன் வேற, இப்படியெல்லாம் உளறிண்டு அப்பப்போ உளறவன் நிறைய இருப்பான். அந்த உளறவாளுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காகவே ஒரு ஞான சுடரை படைக்கிறாராம் ஆண்டவன். அந்த மாதிரி பெருமாள் படைத்த ஞான சுடல் ஒன்று கண்டாவதாரமாக அவதாரம் எடுத்தவர் தான் சுவாமி வேதாந்த தேசிகன். அந்த வேதாந்த தேசிகன் பின்னாளிலே இவனுடைய நண்பனாக விளங்கக்கூடிய வித்யாரண்யர் பீடத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் ஹரிஹரர் புக்கர் என்ற ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்கு அவர்களுக்கு துணையாக இருந்தவர். வேங்கடநாதனுடைய நண்பனாக பழகியவர். அவருக்கும் வேறொருவருக்கும் வந்த சண்டையிலே இவரே நடுவராக நின்று
தீர்த்து வைத்தார். அதாவது அப்படிப்பட்ட ஞான சுடர் விளக்கை ஏற்றியவர், விளக்கு ஒளியை ஏற்றியவர். எங்கே? திருத்தன்காவில் அந்த தூய புல்லிலே அவதரித்து இந்த உலகம் உய்ய வாழ வழி செய்தவர் அப்படின்னு சொல்றார் வேதாந்த தேசிகனுக்கு. அப்படிப்பட்ட இந்த வேதாந்த தேசிகனுடைய வாக்தேவி வரதோ ரமா மரகதா தீப பிரகாசோ ஹரிஹி, இதுதான் தியான ஸ்லோகமாக வருகிறது. பிரத்யக்தில் வதனச்சரஸ்ச விமலம் சாரஸ்வதம் சர்வதா தத்ர ஸ்ரீகர நாமகே சுருச்சிரே புண்ணிய விமான உத்தமே பிராமிய சம்ஸ்ருதி சக்கர பஞ்சனகரி சித்தா சேவியத்தே. அதாவது திருத்தன்கா என்ற திவிதேசத்திலே பெருமாள் கலைமகளுக்கு அருளியவனாக. ஏன்னா இந்த திவிதேசங்கள் எல்லாமே நாம் பார்த்தோம். கலைமகள் கோவித்து கொண்டாள். போன திவிதேசத்திலே அட்டபுயக்கரத்திலேயே பார்த்தோம். பிரம்மா ஒரு பணியை மேற்கொண்டு ஒரு யாகம் முடிக்கணும், அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கு வந்து அந்த யாகம் செய்யும் போது அவனுடைய மனைவியான சரஸ்வதி யாகத்தை தடுப்பதற்கான பல வழிகளிலும் முயல்கிறாள். ஒவ்வொரு வழியாக பார்த்துடா. அந்த ஒவ்வொரு வழியாக பார்க்கச்சே ஒவ்வொரு வழியாக பகவான், ஏன்னா பெருமாள் கிட்ட இவர் சரணாகதி ஆயிடுறார். யாரு? பிரம்மா. அதனால தான் பெருமாள் சரணாகதியான பிரம்மாவை ஏற்றுக்கொண்டு பிரம்மாவிற்கு தகுந்த அத்தனை உதவிகளையும் அவர் ஏற்ற வண்ணம், அவர் விரும்பிய வண்ணம் செஞ்சு தராராம் பிரம்மாவுக்கு. அந்த திருத்தன்காவிலே இந்த இடத்திலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் அனைத்து விதமான உபச்சாரங்களையும் செய்து தருகிறான் அப்படின்னா, அதாவது பக்தனுக்குன்னு அவன் என்ன வேணாலும் இறங்கி வருவான் அப்படிங்கிறது தான் இது சொல்றது. இதே சரணாகதி தத்துவத்தை சொல்ல வந்தவர் தான் வேதாந்த தேசிகர். சரணாகதி தீபிகை அப்படின்னு ஒரு ஸ்தோத்திர பாடம் பண்ணிருக்கார். கிட்டத்தட்ட 59 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த சரணாகதி தீபிகை. அதுவும் இந்த தீப பிரகாசர் விளக்கொளி பெருமாளை பற்றித்தான். இந்த லக்ஷ்மி சரஸ் என்ற பொய்கையிலே இருக்கக்கூடிய இந்த பெருமாளை பற்றி மங்களாசாசனம் செய்த ஸ்லோகங்கள் தான் அனைத்துமே. இந்த ஸ்தோத்திரம் பாஷ்யக்காரருடைய அந்தரங்க கைங்கரியபரராயிருந்த மடப்பள்ளி ஆச்சானது சம்பிரதாயத்தின் சர்வர்த்தங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். அது மட்டுமல்ல, பத்மாபதே ஸ்துதி பதேன விபஷ்யமானம் பஷ்யன் விக பிரபதன பிரவணா மகாந்தா மத்வாக்கிய சம்வலிதம யஜகத் ஸ்வபாவம் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்திலே முக்கியமான அம்சங்கள் எல்லாம் வரக்கூடியதாக அமைந்த மடப்பள்ளி சம்பிரதாயம் அப்படின்னு ஒன்று. அதாவது பிரணதார்த்திகரன் அப்படிங்கிறவர் தான் ஆச்சாரியராக இருந்து இவருக்கு பிறகு கிடாம்பி ராமானுஜாச்சாரியார். அந்த ராமானுஜாச்சாரியாருடைய வழி வந்தவர் தான் கிடாம்பி அப்புள்ளார் அப்படின்னு அப்படியே அந்த ஒரு லைனை. அதாவது என்ன ரீசன் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. நம்முடைய தாய் தந்தையராகட்டும், அதற்கு பெரியவாளாகட்டும், மற்றவாளாகட்டும், இந்த உலகத்திலே நமக்கு வழிவகுத்தவர்கள். இப்போ இங்கிலீஷில் கூட சொல்கிறா இல்லையா, ஜீன் 7 தலைமுறை ஜீன் நமக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு. அந்த 7 தலைமுறையை கொண்டாடுவது தான். ஏன்னா ராமானுஜர்லேருந்து கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் முன்னாடி 250 வருடங்கள் கேப்பில் தான் வேதாந்தேசிகர் அவதரிச்சிருக்கார். அவருடைய சிஷ்யனாக, டைரக்ட் சிஷ்யனாக இல்லைனாலும் சிஷ்யனுக்கு அந்த வழி பரம்பரையில் வந்தவராக வேதாந்த தேசிகர் அவதரிச்சிருக்கார். அதை விளக்குமா போல இந்த 59 ஸ்லோகங்களுடைய முடிவாக இந்த ஸ்லோகத்தினுடைய இதில் சரணாகதி தீபிகை அப்படின்னா, இந்த தீபிகையில் அவர் கடைசியில் சொல்கிறார் என்ன விருத்தாந்தம்னா, இந்த 19வது ஸ்லோகத்தில் ஒன்று சொல்கிறார் பாருங்க. காசி விருக அந்தக சராசன பாண கங்கா சம்பூதி நாமகிருதி சம்வதன ஆதி உதந்தைஹி ஸ்வ உக்திகி, தன் வாயாலேயே
அம்பரீஷபய சாபமுகைஹி சம்பும் துவம் நிக்தம் ஈஷி தவதாம் இக க சரண்யா. அதாவது விளக்குழி பெருமாளே, உனக்கும் சிவனுக்கும் தாரதமியத்தை தூக்கி பார்ப்பதற்காகவே இடமில்லை, சீர்தூர்த்தி பார்க்கறதற்கே இடமில்லை அப்படிங்கிறார். ஒருத்தனோட ஒருத்தனை அன்கம்பேரபிள், நீ எல்லாருக்கும் மேலே இருக்க, எப்படி மற்றவாளோட உன்னை சீர்தூக்கி கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். உனக்கு எல்லாவற்றையும் உள்ளடக்கியவனாக இருப்பவன் நீ, எல்லாவற்றிற்கும் உள்ளே இருப்பவன் நீ. இவர் சொல்ற அந்த மேற்கூடி இந்த உன்னை என்று யாராவது சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியுமா? மற்றவரோட உன்னை ஈக்குவேட் பண்ணி பேசினா என்னால் ஏற்றுக்க முடியுமா? இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிஞ்சுதானே காசியில் நடந்த போர், காசி விருக அந்தக, அதாவது விருகாசுரன் அந்தகாசுரனுடைய சரிதை, அடுத்து வந்த பாணாசுரன், கங்கையினுடைய பிறப்பு, சம்பூதியினுடைய பிறப்பு, நாமகரணம், சம்பாஷணம், இவையெல்லாம் வாய் சொல்ல பெற்று ஒவ்வொரு வரலாறையும் விளக்கி 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 இவையெல்லாம் பிருகுமுனிவருடைய சாபமாக வந்தது. இவை அனைத்தும் சேர்த்து எல்லாமே நீர் உண்டாக்கிறதல்லவோ, அதனால் உன்னோட மற்றவா யாரையாவது கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு. அதாவது இதுக்கு எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, சரணாகதி தத்துவம், ஒவ்வொரு கதையிலும் ஒரு சரணாகதி தத்துவம் இருக்குது. இந்த வரலாறுகளை பார்த்தோம்னா பிருகுமுனியருடைய வரலாறு, அதற்கு முன்னாடி விருத்தாசுரனுடைய வரலாறு, அந்தகாசுரனுடைய வரலாறு, பாணாசுரனுடைய வரலாறு, கங்கை தோன்றின விதம் நமக்கு தெரியும். இங்கேருந்து திருவாளுடைய திருவடி வளர்ந்து போச்சு, அந்த திருவடி பிரம்மலோகம் போச்சு, அந்த திருவடியினுடைய கட்டை விரலுக்குத்தான் பிரம்மா திருமஞ்சனம் பண்ணுறார். அதனுடைய தீர்த்தமாக வரக்கூடியது பிரம்மாவனுடைய கமண்டலத்தில் உண்டான அந்த தீர்த்தம் கங்கையாக பிரவாகம் எடுத்து சிவனுடைய தலையிலே விழுந்து பூமியிலே விழுந்தார் அப்படிங்கிறதுனுடைய வரலாறு. இப்படிப்பட்ட வரலாறெல்லாம் தெரிந்தவன் உன்னை சரணாகதி அடையாமல் யாராவது இருப்பானோ அப்படின்னு இந்த சரணாகதி தத்துவத்தை விளக்குவதன் மூலமாக இவர் என்ன பண்ணுறார், இந்த பெருமாளுக்கு சரணாகதி தீபிகை அப்படின்னு ஒன்ற மங்களாசாசனம் பண்ணுறார். அது மட்டுமல்ல, இவர் பண்ணக்கூடிய மங்களாசாசனங்கள் இவரை மாதிரியே மற்றவாளும் முக்கியமாக நாம் பார்க்கறது திருமங்கையாழ்வாருடைய மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் 2 பாசுரம் தான் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசுரம், பெரிய திருமொழியில் ஒரு பாசுரம். பொன்னை மாமணியை அணி ஆர்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னையாம் சென்று காண்டும் தன்காவிலே. வேங்கடத்தையும் திருத்தன்காவையும் 2ஐயும் சேர்த்து மங்களாசாசனம் வர்றார் இந்த பாசுரத்தில். பொன் போன்றதும், மணி அப்படின்னா சிறந்த மணி போன்றதும். இங்கேயும் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். பொன்னை மாமணியை அணி ஆர்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய். இந்த பாசுரமும் பிற்காலத்திலே மாமணியாக, அந்த மாமணியினுடைய அவதாரமாக, அதுவும் வேங்கடநாதன், அதாவது வேங்கடேசன் திருமலையிலே இருக்கக்கூடிய அந்த வேங்கடேசனுடைய சந்நிதியிலே இருக்கக்கூடிய மாமணி ஆர்ந்ததோர், தன்னை அவதாரமாக வெளிப்படுத்தி கொண்டது ஓர். அந்த இடத்துல நாம் கண்டு போய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னையாம் சென்று காண்டும் தன்காவிலே, திருத்தன்காவின் அடுக்கே இருக்கக்கூடிய தூப்பல் என்ற விதேசத்திலே பிற்காலத்திலே உன்னுடைய கண்டாவதாரமாக பிறக்கக்கூடியவன் அப்படிங்கிறத மறைமுகமாக இந்த ஸ்லோகத்திலையும் இந்த பாசுரத்திலையும் சொல்லியிருக்காராம் திருமங்கையாழ்வார். அவருடைய பாசுரம் மங்களாசாசனம், பெருமாளை மங்களாசாசனம் பண்ணது. அதே மாதிரி பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடைய மங்களாசாசனம் ஆட்பட்டேன் ஐம்பொறியால் ஆசைப்பட்டேன். நான் முதல்ல ஆட்பட்டேன், கட்டுண்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் ஆட்பட்டேன், ஐ எம் டோட்டலி சரண்டர்ட். அடுத்தது ஐம்பொறியால் ஆசைப்பட்டேன், எதுவுமே விட்டு வைக்கலை, மெய்வாய் கண்மூக்கு செவி அப்படின்னுட்டு இந்த ஐம்பொறிகளாலும் ஆசைப்பட்டேன். எதற்கு? கூடவே அறிவும் கோட்பட்டு நானும் குறைப்பட்டேன், அறிவும் கோட்பட்டு நானும் குறைப்பட்டேன். சேட்பட்ட வன்காவை வன்துவரை வைத்த விளக்கு ஒளிக்கு தன்காவை சேர்ந்ததான் தனக்கு
இந்த திருத்தன்கா வந்து சேர்ந்தேனோ எனக்கு கிடைத்த அந்த அனுபவமே, பெருமாளுடைய அனுபவமே வேறு மாதிரி இருந்தது. அந்த அறிவையும் பறிகொடுத்து நாணத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன், குறைவுற்றேன், அந்த நாணத்தினால் உன்னை அடைந்தேன் அப்படின்னு இவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஒரு பாசுரத்தினால பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். இப்படியாக இந்த பாசுரங்கள் விளக்கக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, பரமபதம் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளா சொல்லிட்டு போவாராம். இதற்கு அதாவது திருமங்கையாழ்வார் கடைசியில் இந்த திவ்யதேசத்தை பாடினார், மங்களாசாசனம் பண்ணினார் அப்படின்னு பெரியவாச்சாம் பிள்ளையினுடைய ஒரு விளக்கத்தில் அவள் சொல்கிறான். அது எப்படின்னா, இந்த ஒரு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிச்சே, கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு அவள் ஆற்றுக்கு கிளம்புறான். கல்யாணம் பண்ணி தன்னுடைய ஆற்றுக்காரரோட மாமனார் மாமியாரோட கிளம்பச்சே அந்த பொண்ணு எப்படி சொல்லிட்டு போவோமோ, ஒவ்வொருத்தராக வந்து பார்த்து மனமில்லை, இதை விட்டு போகிறதுக்கு மனசு வராது. ஆனால் இது நிரந்தரமில்லை அப்படிங்கிறத உணர்ந்த பெண் அம்மா கிட்ட வந்து சொல்லிப்பாளாம், அப்பா கிட்ட வந்து சொல்லிப்பாளாம், அதுக்கடுத்து சகோதரர்கிட்ட சொல்லிப்பாளாம். சொல்லிண்டாலுமே அவளுக்கு என்ன நன்ன தெரியும்னா, இது நிரந்தரமான வீடு இல்லை, தன்னுடைய ஆத்துக்காரர் எங்கே இருக்காரோ, புருஷன் எங்கே இருக்கானோ அதுதான் தன்னுடைய நிரந்தரமான வீடு அப்படிங்கிறதை உணர்ந்தவள். இருந்தாலும் பிரிய மனமில்லாமல் அவள்கிட்ட வந்து சொல்லிக்கிற மாதிரி திருமங்கையாழ்வார் என்ன பண்ணிருக்காராம், இங்கேருந்து பெரிய இந்த உலகத்தை விட்டு பிரியணும்னு நினைச்சாலும் அதுதான் யதார்த்தம்னு உணர்ந்து கொண்டாலும் இந்த பெருமாளை பிரிய மனமில்லாமல் திருநீர்மலை, திருக்கண்ணமங்கை, திருவேங்கடம் என்ற 3 திவ்யதேசங்களை சேவித்த பின்பாடு திருத்தன்காவில வந்து மங்களாசாசனம் பண்றார். அதாவது என்னையாளுடைய ஈசனே, என்னை ஏற்றுக்கொண்டவனே, என்னை ஆட்கொண்டவனே, என்னால் உன்னை பிரிய முடியல, தன்னையாம் சென்று காண்டும் தன்காவிலே, உன்னை விட்டு என்னால் பிரிய முடியல அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். அதனால தான் பின்னாடி சொல்றார், மடக்கிளியை கைகூப்பி வணங்கினானே அப்படிங்கிற பாசுரத்தில் இப்படியாக இந்த ஸ்தோத்திரங்கள் சொல்லப்படுகிறது. மற்ற விஷயங்களை அடுத்து வரக்கூடிய திருவேளுக்கை என்கிற திவ்யதேசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே ஸ்ரீ மரகதவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ தீப பிரகாச திவ்ய பிரகாச பர பிரம்மணே நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.